ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நம்ம இன்னைக்கு சுடிதார் கட்டிங் பார்க்க போறோம். நம்ம சேனல்ல ஆல்ரெடி சுடிதார் கட்டிங் வீடியோ போட்டிருந்தேன். பட் அது இன்னும் டீட்டெயிலா சொல்லுங்க அப்படின்னு கமெண்ட் பண்ணியிருந்தனால நான் உங்களுக்கு டீட்டெயிலா சொல்றேன். இப்போ நான் எப்படி அளவு எடுக்கிறதுன்றத எல்லா அளவையுமே நான் சொல்றேன் உங்களுக்கு. ஃபர்ஸ்ட் எடுத்தது நம்ம உயரம் அளக்கணும். உயரம் 44 இன்ச் எனக்கு. அதனோட தையலுக்கு சேர்த்து 2 இன்ச் விட்டு 46 வச்சிருக்கிறேன் நான். ஃபர்ஸ்ட் நம்ம கழுத்தோட அகலம் அளக்கலாம். கழுத்தோட அகலம் 2.5 இன்ச்சு. 2.5 இன்ச்சை இங்க இருந்து நீங்க இப்படி வச்சு மார்க் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஷோல்டர் 4 இன்ச்சு வித் தையலுக்கு நம்ம சேர்த்து விட்டுருக்குறோம். 3.5 இன்ச்சு ஷோல்டர், தையலுக்கும் சேர்த்து 4 இன்ச்சு. கழுத்தோட உயரம் பேக் நெக்கு 5, ஃப்ரண்ட் நெக்கு 6. கழுத்தோட உயரம் அளந்து இங்க நம்ம மார்க் பண்ணிருக்க இடத்துல இங்க கழுத்தோட அகலம் 2.5 இன்ச் கொடுத்துருக்குறோம். இந்த 2.5 இன்ச் கொடுத்தத இங்க அகலம் 3 இன்ச்சா கொடுக்கணும். அப்பனாதான் அந்த ஷேப் நல்லா நீட்டா வரும். இந்த 1/2 இன்ச் கூட வைக்கையில நல்லா இருக்கும். இங்க 2.5 இன்ச் கொடுத்துருக்கிறேன், இங்க 3 இன்ச் கொடுத்துருக்கிறேன். கொடுத்துட்டு இதை நம்ம ஜாயின் பண்ணிடணும். அடுத்து இவங்களுக்கு ஆம்கோல் நான் 5.5 வைக்கிறேன். ஃபுல் ஆம்கோல் 16 இன்ச்சு. நம்ம இந்த 16 இன்ச் எப்படி கரெக்டா இருக்குதுன்றத எப்படி செக் பண்றதுன்னு நான் சொல்றேன். கொடுத்துருங்க. கொடுத்துட்டு இதுக்கு நேரா ஒரு கோடு போட்டுருங்க. இப்போ இதுல இருந்து சுற்றளவு பாருங்க. இங்க இருந்து சுற்றளவு இங்க வைக்கணும். பாடியோட சுற்றளவு அவங்களுக்கு 10 இன்ச். தையலுக்கும் சேர்த்து 11.5 இன்ச் வச்சாச்சு. இப்போ இங்க கர்வ் போட்டுக்கலாம். ஆம்கோல் கர்வ் வரைஞ்சுக்கோங்க. இங்க பேக் நெக்குக்கு மட்டும் போட்டுக்கலாம். கஸ்டமர் எவ்வளவு டீப் கேட்கறாங்கன்றத பொறுத்து நீங்க வளைவு கொடுத்துக்கலாம். ஃப்ரண்ட் நெக் வேற மாடல், ஸ்வீட் ஹார்ட் மாடல். ஸோ அது அப்புறம் வரைஞ்சு காட்டுறேன் உங்களுக்கு. இப்போ இது கரெக்டா இருக்கான்னு செக் பண்றதுக்கு அவங்களோட ஆம்கோல், ஃபுல் ஆம்கோல் நம்மளுக்கு 16. ஸோ நம்ம சுத்தி வரையில 8 இன்ச்சு இங்க சுற்றளவு நம்ம மார்க் பண்ணிருக்க இடத்துக்கு வரணும். அப்படி இல்லை உங்களுக்கு இது வரல அப்படின்னா 1/2 இன்ச்சு குறைச்சிக்கலாம், இல்ல கூட்டிக்கலாம். அவங்களோட ஆம்கோலோட அளவை பொறுத்து நம்ம மாத்தி மார்க் பண்ணிக்கலாம். இப்போ கழுத்து அகலம், கழுத்து உயரம் எல்லாம் மார்க் பண்ணியாச்சு. நெக் பேட்டர்ன் ஸ்வீட் ஹார்ட். இப்போ ஃப்ரண்ட் நெக் வரையலாம். ஃப்ரண்ட் நெக்குக்கு ஸ்வீட் ஹார்ட் நெக்கு. ஸ்வீட் ஹார்ட் நெக் வரைகிறதுக்கு நம்மளோட கழுத்து உயரத்துல இருந்து 1.5 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. இந்த 1.5 இன்ச் மார்க் பண்ணதுல இருந்து நம்ம இந்த வளைவு கொடுக்கலாம். சுற்றளவு மார்க் பண்ணியாச்சு. இப்போ அடுத்து பாடியோட உயரம் மார்க் பண்ணிக்கோங்க. பாடியோட உயரம் எனக்கு 20. பாடியோட உயரத்துக்கு நேர கோடு போட்டுக்கோங்க. இப்போ இடுப்பு சுற்றளவும் சீட்டளவும் மார்க் பண்ணணும். இடுப்பு சுற்றளவு எப்படி மார்க் பண்ணலாம்னா, அண்டர் செஸ்ட் மார்க் பண்ணிக்கோங்க. கஸ்டமரோட அண்டர் செஸ்ட் நான் அவங்களுக்கு 14 இன்ச் வருது. ஸோ நான் 14 மார்க் பண்ணிக்கிறேன். அதுக்கு நேரா ஒரு கோடு போட்டுக்கோங்க. இப்போ சுற்றளவுல இருந்து காமனா நீங்க கரெக்டா ஓரளவுக்கு மெஷர்மெண்ட் வரணும் அப்படின்னா சுற்றளவுல இருந்து இடுப்பு சுற்றளவு 1 இன்ச் கம்மியா இருந்துச்சுனாலே கரெக்டா இருக்கும். சீட்டளவு அவங்களோட அளவை பொறுத்து கொஞ்சம் மாறும். எனக்கு சீட்டளவு 11 இன்ச் வருது. நான் 11 இன்ச் அங்க மார்க் பண்ணிக்கிறேன். அடுத்து தையலுக்கு 1 இன்ச் விட்டுறேன். 1 இன்ச்சுக்கு மேல ஸ்லிட் ஓப்பனுக்கு விட வேண்டாம், ரொம்ப பெருசா வந்துடும். அதே அளவை நம்ம கீழேயும் மார்க் பண்ணிக்கிறணும்.
இப்போ சுற்றளவு, இடுப்பு சுற்றளவு, சீட்டளவு இந்த மூணையும் தான் நம்ம ஜாயின் பண்ணணும். இப்போ எப்படி ஜாயின் பண்றது அப்படின்னா, இங்க 10 இன்ச் இருக்கு அப்படின்னா, இங்க சுற்றளவு 10 இன்ச்னா இது 9 இன்ச் வரலாம். சம்டைம்ஸ் கஸ்டமரோட மெஷர்மெண்ட் மாறலாம். எனக்கு என்னோட கஸ்டமருக்கு வந்து 9 தான் வருது. இங்க சுற்றளவு வந்து 10, இடுப்பு சுற்றளவு வந்து 9. நான் அதையும் மார்க் பண்ணிக்கிறேன். மார்க் பண்ணிட்டு நம்ம இந்த வளைவு கொடுக்கலாம். இப்போ நம்ம பாடிக்கு மார்க் பண்றதுக்கு இந்த ஸ்கேல் இருக்குது. இதுல பண்ணீங்கனாலும் கரெக்டா வரும். இந்த ஸ்கேல் எப்படி யூஸ் பண்றது அப்படின்னா, நம்மளோட ரெடி அளவுல வச்சுக்கிறணும். இங்க 10 இன்ச் இருக்குதுன்னா அதுக்கு பக்கத்துல இதை வச்சுக்கிறணும். நம்ம இடுப்பு சுற்றளவும் சீட்டளவுக்கிட்டையும் நீங்க வச்சீங்கனாலே கரெக்டா வந்துடும். இப்போ இது வந்து ரெடி அளவு. நம்ம தையலுக்கும் அதே மாதிரி மார்க் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி மார்க் பண்ணீங்கன்னா அளவு கரெக்டா இருக்கும். இந்த ஸ்கேல் இல்லாம மார்க் பண்றது எப்படின்றதும் நான் ஏற்கனவே சுடிதார் கட்டிங் வீடியோல சொல்லியிருக்கிறேன். நீங்க அதை செக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ரெடி அளவுக்கு நேரையும் ஒரு கோடு போட்டுக்கிறணும். சுடிதார் ஃபுல்லா நம்ம இப்ப மார்க் பண்ணியாச்சு. இப்ப கட் பண்ணிக்கிடலாம். இப்போ நெக்கை கட் பண்ணாம பாடி மட்டும் கட் பண்ணுவோம். இப்போ பாடி கட் பண்ணியாச்சு. நெக்கு வந்து பேக் நெக்கும் ஃப்ரண்ட் நெக்கும் தனித்தனியா கட் பண்ணிக்கோங்க. நான் இப்போ பேக் நெக் மட்டும் தான் கட் பண்றேன். ஏன்னா ஃப்ரண்ட் நெக் வந்து கேன்வாஸ் வச்சு ஸ்டிச் பண்ண போறதுனால. கட் பண்ணிட்டு அதே மாதிரி லைனிங் இல்லாம இந்த நெக்லையும் கட் பண்ணிக்கோங்க. நான் பேக் நெக் மட்டும் மெட்டீரியலோட கட் பண்ணியிருக்கேன், லைனிங்கையும் சேர்த்து. ஃப்ரண்ட் நெக் பார்த்து கட் பண்ணவே இல்லை. ஏன்னா நான் கேன்வாஸ் கொடுத்து நெக் போட போறேன். நம்ம இந்த மாதிரி நெக்கை வெட்டாம ஸ்டிச் பண்ணல இன்னும் நீட்டா இருக்கும். அதனாலதான் கட் பண்ணி முடிச்சாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்து என்ன வேணும்ன்றத கமெண்ட்ல சொல்லுங்க. தேங்க்யூ.